ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போக போகிறது ஆற்காடு பக்கத்தில் இருக்கிற குளிர்ச்சி லிங்கேஸ்வரர்ன்ற சிவன் கோவிலுக்கு தான். வாங்க அந்த கோவில் எப்படி இருக்குன்றதை போய் நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் ஆற்காட்டிலேருந்து வேலூருக்கு போகிற சாலை. நீங்கள் ஆற்காட்டிலேருந்து கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் நீங்கள் இந்த பக்கமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கண்ணமங்கலம் போகிறதுக்கு கண்ணமங்கலம் கூட் ரோடுன்னு சொல்லுவாங்க. இங்கே யார் கேட்டாலும் தெரியும். நீங்கள் இந்த பக்கமாக வந்து ஒரு 5 கிலோமீட்டர் உங்களுக்கு வர வேண்டியது இருக்கும். 5 கிலோமீட்டர் கடந்து வந்ததும் இங்கே டைம் பாஸ்ன்ற ஒரு டீ கடை வரும். அது உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க்கு. நீங்கள் ஒரு 100 மீட்டர் வந்தீங்கன்னா இங்கே ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு போகும். இங்கே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போர்டும் போட்டிருப்பாங்க. நீங்கள் லெஃப்ட் சைடில் போயிட்டீங்கன்னா கண்ணமங்கலம் போயிடும். ஆனால் நீங்கள் குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோயில் போகிறதுக்கு ரைட் சைடு போகணும். இந்த இடம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இங்கே லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் போனீங்கன்னா குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோயில் வந்துடும். இந்த ரோட்டில் போனீங்கன்னா கண்ணமங்கலம் போயிடும். நம்ம போகிறது குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோவில். இந்த வழியாக போக சொல்ல ஒரு 2 கிலோமீட்டரில் கத்தியவாடின்னு ஒரு கிராமம் வரும். அந்த கிராமம் கிராஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் தொலைவு போனீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு ரோடு பிரியும். நீங்கள் நேராக போனீங்கன்னா அருங்குன்றம் கிராமம் வந்துடும். நீங்கள் போக வேண்டியது அருங்குன்றம் கிராமம் இல்லை, நீங்கள் போக வேண்டிய இடம் கரவப்பாளையன்ற கிராமம். கரவப்பாளையன்ற கிராமத்துக்கு இங்கே ரைட் சைடு ரோடு திரும்புது பாருங்கள். நீங்கள் இந்த பக்கமாக போகணும். இந்த பக்கமாக போனீங்கன்னா உங்களுக்கு கரவப்பாளையம் கிராமம், அதுக்கு போர்டும் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். அந்த கரவப்பாளையம் கிராமத்துக்கு முன்னாடியே தான் உங்களுக்கு குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் கோவிலும் இருக்குது. உங்களுக்கு போகிற ரூட்டு கிராமம் வழியாக போகிறதா இருந்தாலும் உங்களுக்கு அந்த கிளைமேட்டு, அந்த கிராமத்துடைய நேச்சர் சீன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். நீங்கள் கோவிலுக்கிட்ட போனோன்னா கொஞ்சம் மலை மாதிரி வரும். இது நம்ம இப்போ போகிறது அந்த இடம் தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரோடுலாம் எதுவும் போடல. இந்த மண் பாதை வழியாக தான் நம்ம போகணும். உங்களுக்கு நியர்பையில் பெட்ரோல் பங்க் எங்கேயும் கிடைக்காது. சப்போஸ் அங்கே பெட்ரோல் இல்லைனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். அதனால் நீங்கள் ஆற்காடுன்ற ஊர்லேயே பெட்ரோல் போட்டுவிட்டு இங்கே வர்றது ரொம்ப நல்லது. இந்த கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. இந்த கோவிலுக்குன்னு தனியாக எந்த ஒரு பவுண்ட்ரியும் இல்லை. இது ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் அமைஞ்ச கோவில்னு சொல்லலாம். இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா மலை குன்றுகள் நடுவில் ரொம்ப அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் மூலவரை சுற்றி அஷ்டலிங்கம்னு சொல்லப்படுற 8 வகையான சிவலிங்கமும் அப்புறம் ஆத்மலிங்கம் அப்புறம் மகாலிங்கமும் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மூலவருடைய சன்னதி. இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் தான் கட்டியிருக்கு. இங்கே மூலவரை சுற்றி 4 திசையிலையும் மூலவரை பார்த்தபடி நந்தியை வச்சுருக்காங்க. இந்த கோவில் பக்கத்துலேயே ஒரு திருமண மண்டபமும் இருக்குது. இந்த கோவிலில் பிரதோஷத்துக்கும் சிவராத்திரிக்கும் ரொம்ப சிறப்பாக பூஜைகள்லாம் நடத்துகிறாங்க. நீங்களும் தவறாமல் போய் கலந்துங்க. இங்கே பாருங்கள், சிவனை சுற்றி லிங்கமும் அஷ்டலிங்கமும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த கோவில் சுற்றி பார்த்தீங்கன்னா மலை குன்றுகள் தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப அழகாகவே இருக்கும். நீங்களும் மறக்காமல் போங்க. உங்களுடைய அனுபவமும் எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.